அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். இந்த கட்சியோட கொள்கைன்னு பார்த்தா சமூக நீதி மற்றும் மக்களுக்கான ஜனநாயகம். வாங்க, யார் வேணாலும் இணையலாம். கட்சி பொறுப்பு கட்டாயமாக தரேன். நன்றாக இணைந்து செயல்படுங்கள். உங்களுடைய செயல் தான் இந்த கட்சியோட வளர்ச்சி அப்படிங்கிறத விட நாட்டிற்கான வளர்ச்சி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏன்னா ஒரு மேம்பட்ட நோக்கத்திற்காகவும் ஒரு நல்ல குறிக்கோளாகும் ஒரு ஜனநாயகத்தின் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு போகிறதுக்காக தான் இந்த கட்சியை நான் தொடங்கினேன். இது இந்திய தேர்தல் கமிஷனால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாகும். கிட்டத்தட்ட 7வது வருஷம் இன்றைக்கி ரன் ஆகிட்டுருக்கு. 2019 நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். சரி, இப்போ ஒரு விஷயத்துக்கு வரேன். தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான தொகுதிகளை கைப்பற்றி மிகச்சிறந்த வெற்றியை அடைந்துள்ளது. திரு விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு முதல்வராக நீங்கள் பதவி வைக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். இந்த வெற்றி பயணங்கிறது மக்கள் பேராதரவோடு ஆரம்பிச்சிருக்குது. இந்த மக்கள் பேராதரவுங்கிறது என்ன இல்லைங்க, அவங்களுடைய கோரிக்கைகள், விண்ணப்பங்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், இது எல்லாமே ஓட்டாக மாறி இருக்கு. ஆக மக்களுக்கான சேவையை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றிணைந்து திறம்பட செய்ய வேண்டும். முக்கியமாக முதல்வராக போகின்ற திரு விஜய் அவர்கள் மக்களுடைய அடிப்படை விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மக்களுடைய கோரிக்கைகளை என்னென்னு பார்த்து கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். 5 விஷயங்கள் நான் இப்போ சொல்கிறேங்க. அதாவது முதல் விஷயம் என்னென்னா, திரு விஜய் அவர்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, விலைவாசியை தயவு செஞ்சு ஏற்றிடாதீங்க. மின்கட்டண உயர்வு, வரி உயர்வு, முத்திரைத்தாள் விற்பனை விலை உயர்வு, இடம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் ஜாஸ்தியாக வருது. முக்கியமாக சமையல் எண்ணெய், அரிசி, இது எல்லாமே விலை உயர போகுது. தயவு செய்து இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி விலைவாசியை கட்டுக்குள் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் முதலாவதாக சொல்கிறேன். 2வது விஷயம் என்னென்னா, பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப மோசமான அளவில் இருக்கின்றது. அதுக்கு சம்பந்தமான முக்கியமான விஷயம் என்னென்னா, மது போதைக்கு எல்லாரும் அடிமையாயிட்டாங்க. கஞ்சா விற்காத இடமே இல்லை. தமிழ்நாட்டில் கஞ்சா விற்காத இடமே இல்லை. இதை கண்டுபிடிச்சி உடனடியாக தடுங்க. இதுதான் முதல் விஷயமா நான் சொல்லணும். பட் இருந்தாலும் விலைவாசி அப்படிங்கிறது முதல் விஷயமா இருக்கும்போது 2வது விஷயமா அதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பூரண மது விலக்கை முடிஞ்சால் அமுல்படுத்த பாருங்கள். அப்படி செஞ்சிங்கன்னா தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டும். 3வது விஷயம் அப்படின்னு பார்த்தா, சிறு வணிகர்கள், வேலை இல்லாத இளைஞர்கள், தொழில் தொடங்கியும் அதை தொழில் வளர்ச்சி அடையாமல் நலிவடைஞ்சு போன அநேகமான பெரும்பாலான வியாபாரிகள், மகளிர் குழுக்கள் நலிவடைஞ்ச சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி மகளிர் குழுக்கள் என்ன செஞ்சும் அவங்களால எந்த ஒரு ஏற்றமும் காண முடியல. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, திருப்பூர், கோயம்புத்தூர் பக்கம் நிறையா மில்லை மூடிட்டாங்க. பயங்கரமாக மூடிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் பயங்கரமான கட்ட பஞ்சாயத்து, இல்லைன்னா ரகளை, இல்லைன்னா அடிதடி, இல்லைன்னா வியாபாரிகளை நசுக்கிறது. இதுதான் நடக்குது. இதை தயவு செஞ்சு இதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு அவங்கள சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வேலை இல்லை, நீங்கள் எங்கே பார்த்தாலும் வேலையே இல்லை. ரொம்ப தப்பாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. அதாவது இளைஞர்களுக்கான வேலையை ஊக்கப்படுத்தணும். இது அரசாங்கத்தோட மிக முக்கியமான கடமை. டிசிஸு, இன்ஃபோசிஸு, கோக்னிசன்ட் எல்லாத்துலேயும் இன்றைக்கி 40 வயசுக்கு மேலே யாருக்குமே வேலை இல்லை. இன்றைக்கி 40 வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட படித்த இளைஞர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 80% பேர் இன்றைக்கி வேலையே இல்லை. ஒய்ஃப் சம்பாதிக்கிறாங்க, அதில் அவங்க சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறாங்க. பெரும்பாலான பேர் இன்றைக்கி முழு வேலை சமையல்காரனாக மாறிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னா வேலை இல்லை. வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு ஐடி கம்பெனியில் 6 போஸ்ட்டுக்கு போன வாரம் ஒரு 6 போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 850 பேர் இன்டர்வியூ வந்திருந்தாங்க. இது என்ன காரணம்னா வேலையில்லா திண்டாட்டம் தான். இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை நீங்கள் ஒழிக்க பாருங்கள். 4வது ஒரு விஷயத்த சொன்னோன்னா, அரசாங்க மட்டத்தில் பயங்கரமான ஊழல்.
ஒன்று திருடுறாங்க, இல்லை அழிக்கிறாங்க. எல்லா மட்டத்துலேயும் கான்ட்ராக்ட் முதல் கொண்டு, ஆஃபீஸர் முதல் கொண்டு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் முதல் கொண்டு, முன்னாள் அமைச்சர்கள் அவங்களுடைய ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து தேடி பார்த்து களை எடுத்து அதெல்லாம் வந்து அவங்கள எல்லாம் டெலீட் பண்ணிட்டு புதுசாக ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது செஞ்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஒரு டேக் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஃப்ரீயாக ஓடும். NH-47 மாதிரி. அதை கட்டாயமாக நீங்கள் செய்யுங்க. ஏன்னா ஊழல் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அதிகார துஷ்பிரயோகத்தினால நடக்கிற, கவர்மெண்ட்டில் நடக்கிற மிகப்பெரிய செலவினங்கள், பயங்கரமாக செலவினங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பயங்கரமாக தின்றாங்க. இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஜாதியின் அடிப்படையில் பயங்கரமான தலையீடுகள் இருக்குது. அந்த தலையீடுகள் அளவுக்கு அதிகமாக எல்லா துறைகளிலும் இருக்குது. அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் மிஸ்டர் விஜய். அவ்வளோதான் சொல்லிக்க முடியும். இந்த நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சொன்னீங்க. எல்லாருக்கிட்டையும் நிற்க வச்சு எல்லாருக்கிட்டையும் வாக்குறுதி வாங்கியிருக்கீங்க. நீங்களும் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அந்த நேர்மையை நீங்கள் கடைபிடிக்கணும். ஏன்னா கட்டாய சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா பொருளாதாரம் அதெல்லாம் பாதிப்பில் இருக்குது. இதுக்கு ஒரே காரணம் என்னென்னா நேர்மையின்மை தான் காரணம். தனி மனித ஒழுக்கம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய காரணம். ஒரு நேர்மையாக இருக்கிறது கூட ஒரு நாட்டுப்பற்று தான், ஒரு மிகப்பெரிய தேசப்பற்று தான். 5வதா ஒரு விஷயம் என்னென்னா, முந்தைய ஆட்சியாளர்கள் செஞ்ச மாதிரி கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், பழிவாங்குதல், காழ்ப்புணர்ச்சி, அரசியல் உள்நோக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் தூக்கி போடுங்க. மக்களை பற்றி தயவு செஞ்சு கவனம் செய்யுங்க. மக்களுக்கான நல்லதை செய்ய பாருங்கள். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. வறுமை பயங்கரமாக இருக்குது. வசதிகளே இல்லை. ரேஷன் கடையில் ஒரு தரமான பொருள் எங்கேயுமே கிடைக்கல. அரிசி மோசமான அளவு இருக்குது. ரேஷன் அரிசியை வந்து ரேஷனில் பொன்னி அரிசி தர முடியுமா பாருங்கள். பாம் ஆயிலுக்கு பதிலாக கடல் எண்ணெய் கொடுக்க முடியுமா பாருங்கள். ரீஃபைண்ட் ஆயில் கொடுக்க முடியுமா பாருங்கள். சன்ஃப்ளவர் ஆயில் விற்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். தரமான பொருளை வந்து தர முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் கொடுக்குற இலவசம், ஊக்கத்தொகை, மகளிர் உரிமை தொகை, இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர போகிறீங்க. கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் மக்களை வந்து இதெல்லாம் வறுமையிலேருந்து போக்குமான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் செய்கிற தரமான சம்பவம், தரமான பொருள் விற்பனை, தரமான விஷயத்தை செய்கிறது, இது எல்லாமே உங்களை தூக்கி காப்பாற்றும். அது மட்டும்தான் நிஜம். எனவே தரமான பொருள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்த செய்கிறேன். மீண்டும் ஒரு முறை திரு விஜய் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களின் சேவை இனிதாக தொடங்கட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.